ஒரு நிமிஷம். என்ன? என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி தலை குனிஞ்சு போற. ஏன் என்னை ஃபேஸ் பண்ண கஷ்டமா இருக்கா? புரியல. புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? சத்தியமா நீ எதை பத்தி பேசுறன்னு புரியல. பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்படி அப்பாவை மாதிரி எப்படி அவன் இருக்க முடியுது? பாரு, சுத்தி பாரு. இந்த ஆபீஸை கை கொட்டி சிரிக்குது. அதுக்கு என்ன காரணம் உனக்கு தெரியாது? பாரு. இந்த மெயிலுக்கு என்னடா அர்த்தம்? இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? சொல்லு. இல்ல கமல், அது உன் புத்தியை காமிச்சிட்டல. பெரிய இவன் மாதிரி டைவர்ஸ் பண்ணிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க. டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நீ அவ பக்கமே வரமாட்டேன்டா. பெங்களூர் மீட்டிங்க்கு நீ அவ கூட போறேன்னு தெரிஞ்சோ தைரியமா அனுப்பிச்சு வச்சேன். ஆனா நீ உனக்கும் அவளுக்கும் இடையில எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சோம் அவ இன்னும் கொஞ்ச நாள்ல என் மனைவியா போறான்னு தெரிஞ்சும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க. ராஜிக்கு எதையோ கலந்து கொடுத்துதான்டா நீ நினைச்சதை சாதிச்ச. எவ்வளவு வக்கர புத்திடா உனக்கு. இல்ல கமல். டேய் நிறுத்து. காதலிச்சு கல்யாணம் பண்ண பொண்ணை வச்சு வாழ துப்பு இல்ல. பொண்டாட்டியை காப்பாத்திக்க தெரியாம கோரத்தனமா டைவர்ஸ் பண்ணிட்டு இப்ப திரும்ப அவன் கூட சேரணும்னு இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணிருக்க. மூஞ்சிலே முழிக்க பிடிக்கலன்னாடா உன்னை வேணாம் தூக்கி போட்டா. நீ யோகியமான ஆம்பளையா இருந்தா இப்படி ஒரு எண்ணத்தோட அவ பக்கத்துல போக மனசு வருமாடா? ஊருக்கு நல்லவ மாதிரி அவளை இன்னொரு வாழ்க்கைக்கு விட்டு தர சமைச்சிட்டு 4 செவத்துக்குள்ள உன்னோட கேவலமான புத்தியை காமிச்சு அவ வாழ்க்கையை நாசமாக்கிட்டல. நம்மளை விட்டு போய் இவன் நல்லா வாழ்ந்துடக்கூடாதுன்ற கீர்த்தனமான எண்ணம் தானடா உன்னை இப்பெல்லாம் பண்ண வச்சது. நல்ல குடும்பத்துல பிறந்தவன் இப்பெல்லாம் செய்ய மாட்டான். நீ ஒரு கேவலமான பொறுப்பு. வேணாம் கமல், தேவையில்லாம் வார்த்தை விடாத. டேய் உனக்கெல்லாம் எதுக்குடா ரோஷம்? உனக்கு ராஜி வேணும்னு கேட்டுண்டா நானே ஒதுங்கி போயிருப்பேன். எனக்கு பொண்டாட்டி வேணாம் டைவர்ஸ் பண்ணிட்டு இப்ப எதுக்குடா இப்படி ஒரு காரியத்தை பண்ண? அடுத்தவனுக்கு நிச்சயமான பொண்ணோட தப்பு பண்றோங்கிற உறுத்தல் இல்ல. நீ எல்லாம் மனுஷனடா. ஒருவேளை நீயும் ராஜி சேர்ந்து வந்தப்போ நான் உன்ன மாதிரி கேவலமா நடந்தா நீ சும்மா இருந்திருப்பியா? கமல், வேணா ராஜி போயிரு. இல்ல நடக்கிறதே வேற.